ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி போல் ஏறதுக்கு ஈஸியான டிப்ஸ் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. டிப்ஸ் சொல்லுங்கள். ஸோ டிப்ஸ் என்னன்னு தெரில. என்ன டிப்ஸ் சொல்கிறது? ஹேண்ட் பவர் இருந்தால் ஈஸியாக போல் ஏறலாம். ஸோ லைஃபோட டார்கெட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். போல் ஏறினா தான் வேலைன்னு சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம அதை செய்கிறதுக்கு யோசிக்கிறோமா? இல்லை. ஸோ அதை விட ஒரு பெரிய டிப்ஸ் வேணுமா? போல் ஏறினா தான் வேலை அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ஏறி தான் ஆகணும். ஸோ நம்மளோட லைஃபோட மொத்த பவரே அதில் தான் இருக்குது. ஸோ அதை நம்ம ஈஸியாக விடக்கூடாது. கண்டிப்பாக ஃபுல் எஃபெக்டிவாக பண்ணலாம். சரி, ஓகே, நான் டிப்ஸ் சொல்கிறேன். எந்த மாதிரி ஈஸியான டிப்ஸ் நான் சொல்கிறேன், சரிங்களா? சும்மா சொன்னேன். ஆல் த பெஸ்ட். நல்லா எல்லாமே பெஸ்ட்டாக பண்ணுங்கள். கண்டிப்பாக முடியும், வெற்றி பெறலாம். கண்டிப்பாக எல்லோரும் போல் ஏறலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகே. ஆக்சுவலி இது வந்து பழைய போல். இதோட திக்னஸ் பார்த்திங்க அப்படின்னா ஹெவியாகவே இருக்குது. நம்ம போல் இவ்வளோ தான் இருக்கும். நம்ம போலை விட ஒரு 1 இன்ச் 1.5 இன்ச் அதிகமாகவே இருக்குது. ஸோ நம்ம போலை விட 1.5 இன்ச்சு அதிகமாக தான் இருக்குது, கம்மியாக இல்லை. ஸோ இதையே நம்ம போல் பிடிச்சி போகிறோம். பிடிக்கும்போது என்ன அப்படின்னா இந்த இடத்துல அழுத்தம் கொடுக்கணும். ஸோ எப்போவுமே சொல்கிறது, ஒன்று பெருவருக்கு அழுத்தம் கொடுங்க, இல்லை அப்படின்னா இந்த இடத்துல அழுத்தம் கொடுங்க. ரெண்டுக்கே சேர்த்து பிடிக்கணும். நம்ம அதுக்கான வீடியோ கூட நமக்கு எக்ஸசைஸ் வீடியோ இருக்குது. ஸோ அதையும் இன்றைக்கி நான் அப்லோட் பண்ணுறேன். ஈவினிங் இன்றைக்கி ஒர்க் அவுட்டில் பண்ணும்போது அப்லோட் பண்ணி விட்றேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல அழுத்தம் கொடுத்து இந்த இடத்த சேர்த்து பிடிச்சிக்கிறேன். ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னா அதுக்கடுத்து இந்த கை இங்கே வைக்கிறேன். தலைக்கு மேலே இன்னொரு கை வச்சுட்டேன், சரிங்களா? அடுத்து என்ன பண்ணுறேன், என்னோடய கால் கிரிப்னஸ்க்கு எங்கே வைக்கிறேன், பெருவாரில். ஸோ காலை எப்போவுமே ஃபுல்லாக வைக்கக்கூடாது. ஃபுல்லாக பட்டுச்சு அப்படின்னா உடம்பு ஃபுல்லாக பின்னாடி வந்துடும். ஃபுல்லாக வைக்காமல் காலை மடக்கி இந்த எக்ஸசைஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி மடக்கணும். விரல் மட்டும்தான், விரல் இந்த இடம், இந்த படம், இந்த பார்ட்டு மட்டும்தான் போலில் படணும். ஃபுல்லாக பட விடக்கூடாது. ஸோ இந்த பார்ட்டு படுது. ஸோ பெருவரில் மட்டும்தான் படணும். அடுத்து மற்ற விரலாம் சைடில் வந்துடும். பெருவரில் மட்டும்தான் ஃப்ரண்டில் இருக்கணும். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணணும். அடுத்து மேலே மடக்கிட்டேன். அடுத்து கை மடங்கும். ஸ்டார்டிங்கில் இப்படி ஃபுல்லாக வெளியே விடாதீங்க, அது ரொம்ப கஷ்டம். ஸோ இப்படி கை வைக்கணும். இந்த இது மடங்கி தான் இருக்கணும். நீட்டக்கூடாது, கை நீட்டிடக்கூடாது. ஸோ இப்படி ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி வச்சுட்டு ஸ்டெப் 1. அடுத்த கால் எங்கே வைக்கணும், இங்கே வைக்கிற மாதிரி எய்ம் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இருக்குல்ல. இப்போ நான் இந்த கைக்கு வச்சுருக்கேன் அப்படின்னா இந்த முட்டி மடங்குது, இந்த இடத்துல தான் நான் கை வச்சுருக்கேன், சரிங்களா? அடுத்து இங்கே வைக்கிறேன் அப்படின்னா அடுத்து இங்கே வச்சாகணும். கால் 2 கை ஈவனாக வைக்கவே கூடாது. ஒரு கை மேலே, அடுத்த கால் தூக்கி மேலே வச்சுருங்க. வச்சு நின்றுங்க, ஹோல்டு பண்ணி நின்றுங்க. எவ்வளோ நேரம் நிற்க முடியும் நின்றுங்க. அதிகபட்சம் மேக்ஸிமம் எவ்வளோ நேரம் நிற்க முடியுமோ அவ்வளோ நேரம் நின்றுங்க. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்த கை மாற்றும் போது பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக என்னோடய உடம்பு அப்படியே இந்த பக்கம் வந்துடும். ஸோ இப்போ வரும்போது இந்த பக்கம் பிடிக்கிறேன், கை மடக்கிறேன், அடுத்து ஏர் லாக் பண்ணுறேன், அடுத்த கை மாற்றுறேன், அடுத்த போது சுற்றுறேன், மறுபடியும் லாக் பண்ணுறேன், மறுபடியும் அடுத்த கை ஏறுறேன். ஸோ இப்படி இந்த மாதிரி. அடுத்து இறங்கும்போது அதே தான். இந்த கை மாற்றுறேன், சுற்றுறேன், மறுபடியும் மாற்றுறேன், இழுக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியுங்க, ஏறும்போது ஒரு பக்கம் ஸ்விங் ஆகுவேன், இன்னொரு பக்கம் ஸ்விங் ஆகும்போது ஆப்போசிட் கை மாற்றுவேன். ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னா இந்த கையில் நான் 2 பக்கம் பிடிச்சிருக்கேன். ஒரு பக்கம் விட்டோன்னா ஒரு பக்கம் அன்பேலன்ஸ் ஆகிறேன். ஸோ அன்பேலன்ஸ் ஆகிற அந்த பர்டிகுலர் செகண்டுக்குள்ளே அடுத்த கை நம்ம மேலே லாக் பண்ணணும். ஸோ அந்த லாக் பண்ணுற டைம் வரைக்கும் நீங்கள் பேலன்ஸ் பண்ணுற அளவுக்கு நின்று பார்க்கணும். ஸ்டார்டிங்கில் எல்லோரும் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னா எடுத்தோடனே நான் ஏறணும் போட்டு இதை போட்டு தேய்ச்சிட்டு இருக்கீங்க. அப்படி பண்ணாதீங்க. ஒரு நாளைக்கு ஒரு டைம் கான்ஃபிடெண்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். ஃபுல் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு ஒரு டைம் காலையில் இல்லை சாயந்தரம் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணும்போது கான்ஃபிடெண்ட்டாக ஏறுங்க. ஒரே ஒரு டைம் ஏறி பார்த்துட்டு இறங்கிடுங்க. அந்த இடத்த நோட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் 1 மீட்டர் ஏறினா 1 மீட்டர் நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதோட நான் 1 ஸ்டெப் வச்சாலும் எனக்கு அது ப்ளஸ் தான். ஸோ அந்த மாதிரி எய்ம் பண்ணுங்கள். நாளைக்கு நான் இதோட 1 ஸ்டெப் கண்டிப்பாக கூடணும். அதே டைம் ரொட்டீன் ஒர்க்காக பண்ணுங்கள். அந்த பர்டிகுலர் டயத்தில் போய் இது பண்ணுங்கள். இன்றைக்கி நான் 5 மணிக்கு ஏறணும், நாளைக்கு நான் 5 மணிக்கு போல்கிட்ட போய் ஆகணும். ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள். அது மாதிரி அந்த ஒர்க்கையுமே ஆக்டிவிட்டீஸ் என்ன சொல்கிறது, உடல் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. புஷ்அப்ஸ் பண்ணுறோம், புல்அப்ஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி இதையும் கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருங்க, கேப் விடாதீங்க. அதையும் பண்ணுங்கள். அது போக எக்ஸஸாக போல் ஏறுறது வந்து ஃபுல் டைமாக பண்ணக்கூடாது, பார்ட் டைமாக பண்ணணும். எக்ஸசைஸ் வந்து ஃபுல் டைமாக பண்ணுங்கள். அந்த மாதிரி டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த இடத்துல பவர் ஏறதுக்கு என்ன பண்ணுவீங்கனாலும் பண்ணுங்கள். எப்போவுமே ஒரு 24 hours கூட ஒர்க் அவுட் பண்ணுங்கள், தப்பு இல்லை. ஏன்னா கைக்கு ஒர்க் அவுட் கொடுக்க பவர் ஏறிக்கிட்டே தான் இருக்குமே தவிர டயர்ட் ஆக மாட்டீங்க. கைக்கு ஒர்க் அவுட் கொடுக்க அந்த இடத்துல வலிக்கும், 10 நிமிஷம் வலிக்கும், அப்புறம் நார்மல் ஆகிடும், அவ்வளோதான். அதுக்கடுத்து நீங்கள் மறுபடியும் பண்ணும்போது வலிக்கும், மறுபடியும் நார்மல் ஆகிடும். இந்த மாதிரி தான் கையை பொறுத்தளவு ஆகும்.
ஸோ அதனால் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருங்க, தப்பு இல்லை. சாப்பிட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்கள். புஷ்அப்ஸ் எடுக்கலாம், பிரச்சனையே இல்லை. அப்பப்போ எடுங்க. ஈவினிங் எடுங்க, சாயந்தரம் எடுங்க, மதியம் எடுங்க, நைட்டு எடுங்க. முடிஞ்சால் 12 மணிக்கு நைட்டு எடுங்க, உங்கள் பாட்டுக்கு எடுங்க, தப்பே இல்லை. ஸோ இந்த மாதிரி பவர் ஏற்றிக்கங்க. அதுக்கடுத்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா, கால் வழுகிறது காரணம் என்ன. ஸோ கால் வழுகிறதுக்கு நீங்கள் ஃபுல்லாக வைக்கக்கூடாது. சிலவங்க ஃபுல்லாக வச்சுமே இப்படி வழுவ கொடுத்துட்டாங்க, இப்படி வழுவ கொடுத்துட்டாங்க. அதுக்கு இந்த மாதிரி ஃப்ரெண்டில் வச்சு இது பண்ணுங்க. இப்போ நான் செருப்பு போட்டு ஏறுறேன். என்னோடய செருப்பு வந்து இப்போ இந்த இடத்துல மடங்கி கொடுக்காது. இது வந்து ரப்பர், உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல மடங்காது. ஸோ இந்த இடத்துல இப்படி மடக்கி ஏற முடியாது. ஸோ நான் காலை ஃபுல்லாக தான் வைக்க போகிறேன். என்னோடய கால் வழுகுது, ஆனாலும் நான் போல ஏறுறேன். எப்படி ஏறுதுன்னு பாருங்கள். ஸோ என்னோடய கால் ஃபுல்லாகவே கீழே வந்துச்சு. ஆக்சுவலி என்னோடய கால் வந்து வலிக்கிட்டே தான் வந்துச்சு. இறங்கும்போது எனக்கு ஃபுல்லாகவே கால் கீழே வந்துடுச்சு. ஆனால் நான் கீழே விழலை, என்னோடய கை கிரிப்பில் வந்துட்டேன். ஆக்சுவலி இது செருப்பு. செருப்பு போட்டு இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, என்னோடய கால் ஃபுல்லாக இருக்குது, இப்போ வழுக தான் செய்யும். ஸோ ஃபுல் ஏரியா படும்போது வழுகுது. இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, கை பவர். இப்போ நான் வழுகும்போது கைக்கு பவர் இல்லை அப்படின்னா கீழே தான் விழுவேன். அதை நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். என்னோடய கை பவர்லேயே நான் நின்றுக்கிறேன். ஸோ நிற்கிற அளவுக்கு எனக்கு, என்னோடய உடம்பு தூக்குற அளவுக்கு எனக்கு கெப்பாசிட்டி இருக்குது, கையில் பவர் இருக்குது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு கையில் பவர் இல்லை அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கைக்கு பவர் ஏற்றுங்க. அப்படின்னா கால் வழுகிறது உங்களுக்கு இதாக இருக்காது, பெரிய கஷ்டமாக தெரியாது. உங்களுக்கு கால் வழுகவும் செய்யாது. கால் வந்து ஒரு சும்மா சப்போர்ட்டுக்கு மட்டும் தான் வைப்பாங்க. ஆக்சுவலி நம்மளோட வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, மாடல் பிசிக்கல் 3லே நீங்கள் பாருங்கள் அப்படின்னா, மழை பெஞ்சிருக்கு. அடுத்த நாள் நாங்கள் போல ஏறதான் செஞ்சேன், ஏறி கிராஸாக மாட்ட தான் செஞ்சேன். இறங்கும் போதும் கால் ஒழுகும், ஏறும்போதும் கால் ஒழுகும். நீங்கள் நல்லா கவனிச்சிருப்பீங்கன்னா தெரியும். ஆனால் நான் பாட்டுக்கு என்னோடய ஸ்டெப்பு கரெக்டாக அந்த ஸ்டெப் ஃபாலோ பண்ணி போயிட்டே தான் இருந்தேன். எந்த இடத்துலையும் பிரேக் ஆகலை. ஸோ இறங்கும் போதும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஸ்லிப் ஆகும். கட்டக்குச்சிலேருந்து ஒரு ஸ்டெப் கீழே வரும்போது கால் வலு தான் செஞ்சு. நான் அதை கேர் பண்ணவே இல்லை, நான் பாட்டுக்கு இறங்கிட்டே தான் இருக்கிறேன். ஸோ என்ன அப்படின்னா, என்னோடய கை பவரில் ஏறுறேன், கை பவரில் இறங்குறேன், அந்த மாதிரி பண்ணுறேன். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கை பவர் ஏற்றுங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கடுத்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, போல் ஏறதுக்கு 2 கை இப்படி பிடிக்கிறீங்களா, நம்ம எப்போவும் சொல்கிற மாதிரி தான். இந்த இடத்துக்கு அழுத்தம் கொடுத்து பிடிக்கிறீங்க. இந்த இடத்துல எல்போ ஷேப்பில் இருக்கீங்க. காலை வந்து சைடில் வச்சுட்டு உட்காருங்க. போலில் ஃப்ரெண்டில் உட்காந்துருங்க, பிரச்சனையே இல்லை. உட்காந்துங்க, எவ்வளோ நேரம் உட்கார முடியுமோ உட்காருங்க. உட்காந்துட்டு இன்னொன்று நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, காலுக்கு மட்டும் புஷ்அப் கொடுத்து தூக்குங்க. அப்புறம் கை அப்படியே தான் இருக்குது. ஃபேஸ் ஃப்ரெண்டில் கொண்டு போகிறேன், மறுபடியும் அப்படியே இறக்குறேன். ஃப்ரெண்டில் கொண்டு போகிறேன், இறக்குறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு 10 இல்லை அப்படின்னா டைமிங் மேக்ஸிமம் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ. ஃபஸ்ட்டு. செகண்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னா, கைக்கு இந்த மாதிரி தூக்கிட்டேன்னா, இப்போ வச்சுட்டேன்னா, அடுத்து கை மேலே மாற்றுறேன்னா, இப்போ கைக்கு ஒர்க் அவுட் பண்ணுறேன். கை தான் பவர் ரேட். இப்போ இதில் எப்படி கைக்கு பவர் ஏறும் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, நான் இங்கே வச்சேன் அப்படின்னா என்னோடய காலுக்கு பவர் ஏறும். இந்த இடத்துல வச்சேன், என்னோடய ஹைட் எவ்வளோ வைக்க முடியுமோ அவ்வளோ வச்சேன் அப்படின்னா எனக்கு கைக்கு பவர் ஏறும். 2 இடத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இது மடங்கியே தான் இருக்கும் பாருங்கள். இது இப்படி வெளியே வரவே வராது, இப்படி தான் இருக்கும். ஸோ கவனிச்சிங்கன்னா அது இந்த பாயிண்ட்டு இப்போவுமே இப்படி தான் இருக்குது. ஸோ நம்ம நார்மல் சின்ன போலில் இப்படி பிடிச்சி ஏறணும் அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை. இதை விட திக்னஸ் கூடின போல், இந்த அளவுக்கு உள்ள போல் கூட இருக்குது, அதெல்லாம் இப்படி தான் ஏற முடியும். ஸோ அப்போ இந்த இடத்த மடங்க விடக்கூடாது, நீட்டாக விடாது, மடங்கி தான் இருக்கணும். அந்த மாதிரி வச்சு ஏறுங்க. சில இடத்துல சொல்லித்தராங்க, பிரச்சனை இல்லை, நீங்கள் எப்படினாலும் ஏறுங்க சார் அப்படிங்கிறாங்க. இப்படி கூட ஏறிக்கங்க, பிரச்சனை இல்லை. இப்படி ஏறி மாட்டிருங்க சார். ஆக்சுவலி ட்ரைனிங் சென்டரில் உங்களுக்கு சேஃப்டி பெல்ட் இருக்குது, ஒருத்தவங்க பிடிக்கிறாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு எப்படி சொல்லுது, கீழே விழமாட்டேன் அப்படிங்கிற ஒரு தைரியமும் இருக்குது. ஸ்லிப் ஆனாலும் பிடிச்சிக்குவாங்க. ஸோ அது அந்த கயிறு இல்லாமலோ சேஃப்டி பெல்ட் இல்லாமலோ அப்படி ஏறும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ வழுகுது அப்படின்னா நமக்கு எதை பிடிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. வழுகுது அப்படின்னா வழுகிடும். எல்லா போலுக்கும் அப்ளிகபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னா, ஷார்ப்பாக இருக்கும். ஸோ ஷார்ப்பாக இருக்கும்போது எதையுமே நம்ம வந்து ஒரு கத்தியை கூட பார்த்தீங்கன்னா, நான் அழுத்தி பிடிச்சிட்டோன்னா ஒன்றும் ஆகாது. ஆனால் அழுத்தி பிடிச்சி ஷேக் பண்ணோம் அப்படின்னா அறுத்துரும். நல்லா தெரியும் உங்களுக்கு. கத்தியை வந்து அழுத்தி பிடிங்க அப்படின்னா அறுக்காது. அப்படி அழுத்தி எப்படி பிடிச்சிக்கிட்டிங்க அப்படின்னா அறுக்காது. அதுவே ஷேக் பண்ணிங்கன்னா, கத்தியை பிடிச்சிட்டு சரட்டுன்னு ஒரு இழுத்து அப்படின்னா என்ன ஆகும், அறுத்துரும். ஸோ அதே கான்செப்ட் தான். இங்கே நீங்கள் பிடிச்சிருக்கீங்க அப்படின்னா கையை விட்டிங்க அப்படின்னா அறுக்க தான் செய்யும்.
அது எவ்வளோ ஷார்ப்பானாலும் இருக்கும், நான் அழுத்தி பிடிங்க இருக்காது. ஸோ அதுக்காண்டி தான் சொல்கிறேன், போல பிடிச்சி ஏறுங்க. அதை அறுத்துருவோம். இன்னொன்று எப்படின்னா, நம்ம கீழே விழுந்துட்டோம் அப்படின்னா, 1 மீட்டர் கீழே வந்துட்டோம் அப்படின்னா நம்மளை டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. மேலே போயிட்டு 1 மீட்டர் கீழே வந்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ரிஜெக்டட் தான். ஸோ அந்த இதை மிஸ் பண்ணிடாதீங்க, அந்த தப்பு பண்ணாதீங்க. எப்படி வேணாலும் ஏறலாம் அப்படிங்கிறத மாற்றிக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் எப்படி வேணாலும் மாற்றுங்க. அப்புறம் இந்த இடத்துக்கு அழுத்தம் கொடுத்து ஏறும். பின்னாடி முன்னாடி பிடிக்க முடியலான்னு பரவாயில்ல, இந்த சைடில் இப்படியாக பிடிச்சி ஏறுது. இந்த கார்னரை மட்டும் பிடிச்சி ஏறப்பாரு. ஏதாவது பிடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஏறுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காண்டி தான் சொல்கிறேன், ஏதாவது பிடிச்சி ஏறினா தான் நம்மளால் ஏற முடியும். சும்மா இப்படியே தொங்கிட்டே ஏற முடியுமா சொல்லுங்கள்? எவ்வளோ தூரம் தான் ஏற முடியும் தொங்கிக்கிட்டு? அதுக்காண்டி தான் பிடிச்சி ஏற ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு நல்லா யூஸ் ஆகும். இந்த உட்காந்து எக்ஸசைஸ் பண்ண சொல்கிறேன்ல, இந்த இடத்துல உட்காந்துட்டு இந்த மாதிரி பண்ணுறது, அப்புறம் இந்த மாதிரி, இந்த ரெண்டுமே நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இப்படி ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க, மறுபடியும் ஃபுல்லாக விட்டு ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இதை பண்ணுங்கள், இது நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். ஒரு 1 வீக்காக நல்லா ட்ரை பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி ஈவினிங் ஒரு எக்ஸசைஸ் போடுறேன். நம்ம என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் இன்றைக்கி ஈவினிங் அப்லோட் பண்ணுறேன். ஒரு ரொட்டீனாக எது இம்பார்ட்டனோ அதை மட்டும் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம நிறையா ஒர்க் அவுட் பண்ணுவோம், அது தேவையில்லை. ஸோ எது இம்பார்ட்டனோ அதை மட்டும் அப்லோட் பண்ணுறேன். பார்த்துக்கோங்க. அதை பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்கும். அதை ஃபாலோ பண்ணுங்கள் ரெகுலராக. ஒரு 1 வீக்காவது 1 டே ஃபாலோ பண்ணாமல் ஒரு 1 வீக் ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ரிசல்ட் சொல்லுங்கள். நான் ஒரே நாளில் கண்டிப்பாக இது பண்ணேன்னா நான் சொல்கிறத கண்டினியூஸாக 1 வீக் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கடுத்து அதோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஷேர் பண்ணுங்கள். ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேறு எதுவும் டவுட் இருந்தாலும் சொல்லுங்கள். அது மாதிரி வெயிட் தூக்கி பாருங்கள். வெயிட் அதிகமாக தூக்கி பாருங்கள். அப்போ தான் அந்த கிராஸாக நம்ம ஒரு கையில் தூக்கிட்டு 20 கிலோ ஷோல்டரில் வைக்க அப்படின்னா அடுத்து நான் குனிஞ்சிட்டு எந்திக்கணும். அதை அந்தளவுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ 20 கிலோ வச்சுட்டு உட்காந்து எந்திரிச்சு பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அது 20 கிலோ உட்காந்துட்டு நான் இதை தூக்கிட்டு 30 கிலோவாக சேர்த்து தூக்கி எந்திக்கணும். ஸோ அப்போ அது அதிகபட்சம் வெயிட்டாக இருக்கும். ஸோ அதையும் வெயிட் நல்லா தூக்கி பாருங்கள். வெயிட் தூக்கி பார்த்தீங்கன்னா தான் ஈஸியாக இருக்கும். வெயிட் தூக்கி தோல் வச்சு உட்காந்து எந்திச்சு பாருங்கள். அதையும் கையை தூக்கி பாருங்கள். முடிஞ்சால் 3 கிராஸாமையும் ஷோல்டரை வச்சுட்டு உட்காந்து வச்சு பாருங்கள். அது இன்னும் ஈஸியாக இருக்கும். ஏன்னா அதிக வெயிட்டு உட்காந்து எழுந்திச்சிட்டிங்க அப்படின்னா 20 கிலோ கம்மியாக தானே உங்களுக்கு இருக்கும். 30 கிலோ வச்சு உட்காந்து எழுந்திக்கிறவங்களுக்கு 20 கிலோ கம்மியாக தானே இருக்கும். அந்த இது சொல்கிறேன். அதாவது எப்போவுமே ஒர்க் அவுட் அதிகமாக கொடுங்க. அடுத்து உங்களுக்கு அந்த ரியல் ஆக்டிவிட்டீஸ் வந்து பவர் கம்மியாக தேவைப்படும். ஸோ எப்படி சொல்கிறேன், இந்த போல் ஏரோட அதிகமான ஒர்க் எதில் இருக்குது, எனர்ஜி எதில் லாஸ் பண்ணுறோமோ அதில் லாஸ் பண்ணுங்கள். போல் ஏர் ஈஸியாக. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். எது இன்னும் டவுட் இருந்தாலும் அடுத்தடுத்து சொல்கிறேன். கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். என்ன டவுட்? ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. அதனால தான் நான் ஓகே உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ண முடியுது. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. கமெண்ட் பண்ணுங்கள், நான் அடுத்தடுத்து வீடியோ அப்லோட் பண்ணிக்கிறேன்.